வேலச்சேரிங்கிற ஊர்ல ஒரு நடுத்தர குடும்பம் இருந்துச்சு. அந்த வீட்ல சுபத்ரா, அவங்க பையன் கமல், மருமக லக்ஷ்மி இருந்தாங்க. லக்ஷ்மி கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சு கணவனும் மனைவியும் சுபத்ரா கிட்ட வந்தாங்க. அம்மா, உன்கிட்ட ஒரு நல்ல நியூஸ் சொல்ல வந்தம்மா. வந்துட்டல்ல, என்னன்னு சொல்லு. நீ பாட்டியாக போறமா? ஓஹா, அவ்வளவுதானே. முதல்ல இது வயித்துல வளர்றது பொன் புள்ளையா ஆம்பளை புள்ளையான்னு சொல்லு. ஆம்பளை புள்ளனா சொல்லு. சந்தோஷப்பட்டு ஊர் முழுக்க பண்டிகை மாதிரி உன் பொண்டாட்டிக்கு சீமந்தம் பண்றேன். அதுவே பொம்பளை புள்ளன்னு தெரிஞ்சது, உன் பொண்டாட்டிக்கு அபார்ஷன் பண்ணு. கிளம்பு கிளம்பு. மாமியார் இப்படி பேசுறத கேட்டு லக்ஷ்மி ஷாக் ஆயிட்டான். சோகத்துல கமல் கிட்ட வந்து, என்னங்க இது, அத்தை இப்படி சொல்றாங்க? ஆமா லக்ஷ்மி, எங்க அம்மாக்கு ஆம்பளை பிள்ளைங்கள தான் பிடிக்கும். நீ ஆம்பளை பிள்ளைய தான் பெத்தாகணும். அத கேட்ட லக்ஷ்மி ஆச்சரியப்பட்டா. கமலும் அத பத்தி கண்டுக்காம அங்க இருந்து போயிட்டான். கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் லக்ஷ்மிய கமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். அங்க டாக்டர்ஸ் அவளை செக் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கொடுத்து அனுப்புனாங்க. லக்ஷ்மி வயதுல வளர்றது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சு லக்ஷ்மிக்கு அபார்ஷன் பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க. நான் அபார்ஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. கிளம்பு கிளம்பு. அம்மாவும் புள்ளையும் சேர்ந்துக்கிட்டு சட்டவிரோதமான விஷயங்களை செய்றீங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அத கேட்ட உடனே சுபத்ராவும் கமலும் டென்ஷன் ஆனாங்க. அதுக்கப்புறமா யோசிச்சு லக்ஷ்மிய வீட்லயே வச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் பால்ல தூக்க மாத்திரைய கலந்து லக்ஷ்மி கையில கொடுத்தான் கமல். ஒரு அர்த்த ராத்திரி வேளையில நல்ல தூக்கத்துல இருந்த லக்ஷ்மிய குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி கர்ப்பவதி பேயா ஆயிட்டான். கர்ப்பமா இருக்கிற எனக்கு அப்பப்ப பசி எடுக்கும் டாக்டர் சொன்னாரு. அதுக்காக அடிக்கடி சாப்பிட்டாகணும். இப்ப நான் வெளியில போனேன்னா எனக்கு சாப்பாடு நல்லா கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல. எப்படியும் இவங்க சமைப்பாங்க இல்லையா, அத நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பேய் அவங்க சமைச்ச சாப்பாடையெல்லாம் திருப்தியா சாப்பிட்டுச்சு. ஆஹா, நல்ல ருசியா இருக்கு இந்த சாப்பாடு அப்படின்னு சாப்பிட்டுட்டு மறைஞ்சிடுச்சு. பசியோட இருந்த சுபத்ரா வேக வேகமா டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க. அங்க பாத்திரம் எல்லாம் காலியா இருந்தது. அத பார்த்து டென்ஷன் ஆனாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. தினமும் சமைக்கிறத எவனும் சாப்பிடுறான். ஆனா எப்படி சாப்பிடுறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை மருமக பேயா சுத்துறாளா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு நாள் சிக்கன் சாப்பாடு செஞ்சாங்க. ஒளிஞ்சிருந்து பார்க்கவும் செஞ்சாங்க. அப்புறம் கர்ப்பவதி மருமக வந்து சந்தோஷமா சிக்கனை சாப்பிட்டுட்டு இருந்தது. அத பார்த்த சுபத்ரா ஷாக் ஆயிட்டாங்க. அப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த பேய்க்கு வயித்து வலி வந்துச்சு. அந்த நேரத்துல அந்த பேய் ஒரு அழகான பெண் குழந்தைய பெற்றெடுத்தது. ஒரு நாள் பிறந்த குழந்தைய மடியில வச்சுட்டு சோஃபால உட்கார்ந்திருந்தது. பாப்பாவை கையில வச்சிருந்த பேய பார்த்து கமல் ஷாக் ஆனா. என்னங்க, நல்லா இருக்கீங்களா? கமல் அத பார்த்து பயந்து போனான். லக்ஷ்மி, நீயா பேய் ஆயிட்டியா? உன்ன மாதிரி புருஷன், இந்த மாதிரி ஒரு மாமியார் இருந்தா என்ன மாதிரி மருமகள்ங்க பேயாதான் அலைய முடியும். வேற என்ன பண்ண முடியும்? அது அன்னைக்கு நான் அம்மா கிட்ட எவ்வளவோ சொன்னேன். அவங்க தான் கேட்கல. உனக்கு ஒன்னே தீருவன்னு சொன்னாங்க. என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நல்லதுதான் நடந்திருக்கு. நான் செத்து பேயானாலும் எப்படியோ குழந்தைய காப்பாத்திருவேண்டுதான் என் வயிறு அப்படியே இருந்துச்சு. இந்தாங்க பொன் குழந்தை, நம்மளோட குழந்தை. அழகா இருக்கால, உங்க அம்மா மாதிரியே இருக்காளே அப்படின்னு பொண்ணு கொடுத்தா. கமல் பயந்துகிட்டே குழந்தைய கையில வாங்கினான். இன்னையில இருந்து இந்த குழந்தை இந்த வீட்ல உங்க கையால தான் வளரணும். அத்தை தான் இவளை பாராட்டி சீராட்டி வளர்க்கணும். இதுல ஏதாவது நீங்க பண்ணல, உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு நான் சாதாரண லக்ஷ்மி இல்ல, பேயாயிட்டேன். ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கமல் கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த பேய் அங்க இருந்து மாயமா மறைஞ்சிடுச்சு. கான்பூர்ல அஞ்சலிங்கிற 20 வயசு பொண்ணு இருக்கா. அஞ்சலி ஸ்கூலுக்கு வெளியில ஐஸ்கிரீம் விக்கிறா. பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பணக்கார பசங்களுக்கு அதிகமான விலையில ஐஸ்கிரீமை வித்துக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு இலவசமா ஐஸ்கிரீம் கொடுப்பா. ஒரு நாள் அஞ்சலி ஐஸ்கிரீம் விற்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரக் எதிர்க்க பிரேக் பிடிக்காம அஞ்சலிய வந்து மோதிச்சு. அப்ப அஞ்சலி அங்கேயே இறந்துட்டா. அத பார்த்து கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. இறந்து போன அஞ்சலி பேயா மாறினா. பேயா மாறின அஞ்சலி ஒரு நாள் பிரியா அப்படிங்கிற ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சா. அஞ்சலி அக்கா,
நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? நாங்க ஒவ்வொரு தடவையும் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது உங்க ஞாபகம் வரும் தெரியுமா? எங்களுக்கு யாருமே ஐஸ்கிரீம் தரல. நீ இருந்திருந்தா எங்க எல்லாருக்கும் ஃப்ரீயாவே ஐஸ்கிரீம் தந்திருப்ப. எங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும். எனக்கு கூட உங்க ஞாபகமா தான் இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் கொடுக்கறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என் முதலாளி கிட்ட போய் மறுபடியும் ஐஸ்கிரீம் விக்கிறேன்னு கேட்டு பாக்குறேன். அவர் ஒத்துக்கிட்டா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா ஐஸ்கிரீம் கொடுப்பேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் குழந்தைங்களா. அஞ்சலி அந்த இடத்துல இருந்து ஐஸ்கிரீம் விக்கிற முதலாளி கிட்ட வந்தா. பேய பார்த்து முதல்ல அந்த ஷாப் ஓனர் கொஞ்சம் பயந்தாரு. அதுக்கப்புறமா சாதாரணமானாரு. அஞ்சலி ஓனர் கிட்ட பேசினா. சார், நீங்க ஐஸ்கிரீம் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நான் விக்கலான்னு இருக்கேன். பணம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கே தரேன். ஏன்னா எனக்கு இப்ப பணத்துக்கு அவசியமே இல்லையே. எனக்கு நான் ஆசை எதுவும் இல்லை. ஆனா ஐஸ்கிரீம் விக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க சார், நான் விக்கிறேன். ஐயோ கடவுளே, உன்னை பார்த்ததும் நான் பயந்தே போயிட்டேன். அப்படி இருக்கும்போது குழந்தைங்க எப்படி உன்கிட்ட வாங்குவாங்க? பகல் கனவு காண்றியா அஞ்சலி? நீ ஒரு ஆவியா இருந்துகிட்டு இப்படி பேசுற? நீ உன்னோட முகத்தை கண்ணாடியில பாக்குறியா இல்லையா? என் வியாபாரத்தை ஒரேடியா முடிக்க பாக்குறியா? எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என் கஸ்டமர்ஸ் எல்லாரும் குழந்தைங்க. உன்னை பார்த்தாங்கன்னா அவங்க நிலைமை என்ன? பேய பார்த்தா அவங்களுக்கு ஜுரம் வந்துடும். இது தெரிஞ்சா ஜனங்க என் முதுகுல டின்ன கட்டிடுவாங்க தெரியுமா? உனக்கு கும்பிடு போடுறேன், கிளம்பிடு. இதுக்கு மேலையும் நீங்க வந்தேன்னா பேய் ஓட்டுறவனை கூட்டிட்டு வந்து உன்னை இங்க இருந்து விரட்டிடுவேன். போயிடு, இங்க இருந்து போயிடு. இனிமே இந்த பக்கம் வராத, கிளம்பு. அந்த கடைக்காரர் அப்படி பேசினதை கேட்டு அஞ்சலி ரொம்ப வருத்தப்பட்டா. அங்க இருந்து ஸ்கூல் பசங்க இருக்கிற இடத்துக்கு வந்தா குழந்தைங்க ஐஸ்கிரீம் வண்டிய பார்த்து வாய் ஊறிக்கிட்டு இருந்தாங்க. ஐஸ்கிரீம் வண்டியையே ஆசையா பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஏழை குழந்தைங்களை அப்படி பார்த்து அஞ்சலிக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. அவங்க ஆசைய திருட்டுத்தனம் பண்ணியாவது தீக்கணும்னு நினைச்சா. ராத்திரி வேளையில ஐஸ்கிரீம் கோடவுனுக்கு போய் யாருக்கும் தெரியாம திருடினா. அதை ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்தா. இதுக்கப்புறம் என்ன, குழந்தைங்களுக்கு அவ தேவதை மாதிரி தெரிஞ்சா. தினமும் திருடு நடந்துச்சு. ஷாப் ஓனருக்கு அஞ்சலி மேலதான் டவுட் வந்துச்சு. இந்த காரணத்தினால கடையே மூடுற நிலைமை வந்தது. அப்ப அவரு அழுதுகிட்டே அந்த ஆவிய கூப்பிட்டு பேசினாரு. அஞ்சலி, என்ன மன்னிச்சிடுமா. நீ இதே மாதிரி திருடி திருடி ஐஸ்கிரீமை கொண்டு போனா நான் என்ன நிலைமை ஆகுறது? நீ ஐஸ்கிரீம் விக்கணும், அவ்வளவுதானே? இனிமே நான் உனக்கு தினமும் ஐஸ்கிரீம் விக்கிறதுக்கு சரக்கு தரேன். இனிமே திருட மட்டும் செய்யாதம்மா. உடனே அஞ்சலி அந்த முதலாளியை எதிர்க்க பிரத்யக்ஷையானா. அப்பையில இருந்து அந்த முதலாளி ஐஸ்கிரீம் விக்க கொடுத்தாரு. அஞ்சலி இதுக்கு முன்னாடி மாதிரியே பைசா இருக்கிற குழந்தைங்க கிட்ட அதிக விலைக்கும் ஏழை குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருந்தா. குழந்தைங்க அஞ்சலிய தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. சோழபுரத்துல ராமு, சோமு, திவ்யா அப்படின்னு 3 நண்பர்கள் இருந்தாங்க. இவங்க 3 பேரும் சின்ன வயசு நண்பர்கள். இப்ப வளர்ந்து 3 பேரும் காலேஜ்க்கு போறாங்க. திவ்யாவுக்கு சாமுவை விட ராமு தான் ரொம்ப பிடிக்கும். ராமு ரொம்ப நல்ல பையன். ஆனா சாமுவுக்கு சுயநலம் கொஞ்சம் அதிகம். திவ்யா எப்பவுமே சாமுவ மாறுன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லுவா. ஆனா அவன் எப்பவும் மாறவே மாட்டான். ஒரு நாள் திவ்யா ராமுவுக்கு கேரட் ஹல்வா செஞ்சு கொண்டு வந்தா. சாமு ஹல்வாவை பார்த்து, திவ்யா, எனக்காக கொண்டு வந்தியா? டப்பாவை கொடு அப்படின்னு திவ்யா கிட்ட இருந்து டப்பாவை வாங்கி ஹல்வாவெல்லாம் சாப்பிட்டுட்டான். திவ்யாவுக்கு கோவம் வந்து ஷாம் கிட்ட, ஏய் சாமு, உனக்கு என்ன பைத்தியமா? என்ன கேட்காம என் கையில இருக்கிற டப்பாவை புடுங்கி திங்கிற? இது நான் ஒண்ணு உனக்கு கொண்டு வரல, ராமுவுக்காக செஞ்சு கொண்டு வந்த. நீ இப்படி இருக்கிறதுனாலதான் உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. சீப்போ, இனிமே என் கூட பேசவே பேசாத. அப்போ ராமு அந்த இடத்துக்கு வந்தான். காலேஜ்ல இருந்த எல்லாரும் சாமுவையும் திவ்யாவையும் பார்த்தாங்க. ராமு திவ்யா கிட்ட வந்து, என்ன ஆச்சு திவ்யா? சாமுவை ஏன் இப்படி திட்டிக்கிட்டு இருக்க? அவன் சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டா என்ன? எல்லாம் ஒன்று தானே, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திவ்யா, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்னை எல்லாரும் இப்படி பார்த்து சிரிக்கிறது எனக்கு பிடிக்கல. ராமு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் திவ்யா கொஞ்சம் காமானா, எதுவும் பேசாம அமைதியா இருந்தா. அத பார்த்த சாமுவுக்கு பயங்கரமான கோவம் வந்தது. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது. அது காலேஜ்ல லாஸ்ட் இயர் பரீட்சை நடந்துச்சு. திவ்யாவும் ராமுவும் கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதினாங்க. சாமு படிக்காம சோம்பேறியா சுத்திக்கிட்டு இருந்தான்.
பரீட்சையில ராமு ஃபர்ஸ்டும் திவ்யா செகண்டும் வந்தா. சாமு ஃபெயில் ஆயிட்டான். ராமு, சாமு, திவ்யா 3 பேரும் நதி பக்கம் போய் அது மேல இருக்கிற பிரிட்ஜ்ல ஜாலியா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப திவ்யா, ஏய் சாமு, ராமுவ பாரு, நல்லபடியா படிக்கிறான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரான். நீ ஃபெயில் ஆயிட்ட, அப்படி என்ன தாண்டா பண்ண போற? நீ என்னோட ஃப்ரெண்டு தான், உன்னை பத்தி தான் என்னோட கவலை. ராமு ஒரு நாள் கண்டிப்பா எதையாவது சாதிப்பான். நீ இப்படியே இருந்துருவ. என் பேச்சு கேட்டு இப்பவாவது கொஞ்சம் மாற. சாமு திவ்யா சொன்னதை கேட்டு கடுப்பானா. அதே சமயம் ராமு மேல கோவம் வந்தது. அப்ப ராமு, திவ்யா, இப்படி பேசுறத நிறுத்து. அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே. இன்னைக்கு இல்லனா என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆளா அவன் வருவான். நீ அவ பேச்செல்லாம் கேட்காதுடா. நம்ம 2 பேரும் அப்படி போலாம். திவ்யா நீச்சல் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கரை வரைக்கும் 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. சாமு ராமு மேல ரொம்ப கோபமா இருந்தான். அப்போ ராமுவ சாமு பிரிட்ஜ்ல இருந்து புடிச்சு தள்ளி விட்டான். ஃபோர்ஸ்ல அவனுமே கீழே விழுந்துட்டான். அதனால 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. 2 பேருக்கும் நீச்சல் வராது. 2 பேரும் தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டாங்க. திவ்யாவால எதுவும் செய்ய முடியாம அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா. திவ்யாவால ராமுவ மறக்கவே முடியல. செத்து போய் 2 பேரும் திவ்யா பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா திவ்யா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. செத்து போனா கூட சாமுவுக்கு ராமு மேல இருந்த கோபம் போகல. திவ்யா ராமுவோட போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருந்தா. அத பார்த்த சாமு ஆத்மாவுக்கு இன்னும் அதிகமான கோபம் வந்தது. இந்த தடவை ராமுவை விட்டுட்டு திவ்யா மேல பகை தீக்கணும்னு நினைச்சான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராமு திவ்யாவை காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணான். ஒரு நாள் ராமுவோட ஆத்மா மரத்து மேல உட்கார்ந்துருக்கும் போது மரத்துக்கு கீழே ஒரு சாது உட்கார்ந்து இருந்தாரு. அவரை பார்த்த ராமுவோட ஆத்மா அவருக்கு முன்னாடி சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த சாது அதை பார்த்து, எதுக்கப்பா என் முன்னாடி சுத்தி கொண்டிருக்கிறாய்? எனக்கு தெரிகிறது, உன் தோழியை காப்பாற்ற நினைக்கிறாயா? ஆனால் அதை செய்வதால் உனக்கும் நஷ்டம் ஏற்படும். இதை செய்வதன் மூலமாக சாமுவோட ஆத்மா மறைவது மட்டுமல்லாமல் உன்னுடைய ஆத்மாவும் மறைந்துவிடும். உன்னோட தோழியை பார்க்கவே முடியாது. அதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா என்னோட நன்றியை மட்டும் காப்பாத்தியே ஆகணும். ராமு சொன்னதை கேட்டு சாதுவும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி சாமுவோட ஆவி திவ்யா தனியா படுத்து இருக்கும் போது அது கிட்ட வந்தான். ராமு ஆத்மாவும் அங்க வந்துச்சு. ராமுவோட ஆத்மா சாமு மேல மந்திரத்தை போட்ட உடனேயே அவன் மாயமா மறைஞ்சிட்டான். அவனோட சேர்ந்து ராமுவும் மறைஞ்சிட்டான். இப்படி ராமு இறந்ததுக்கு அப்புறம் கூட திவ்யாவை காப்பாத்தி நிஜமான நட்புனா என்னன்றத ப்ரூவ் பண்ணிட்டான். ஒரு ஊர்ல கீர்த்தனா அப்படிங்கிற பொண்ணு இருந்தா. அவளுக்கு ராமு அப்படிங்கிற பையனோட திருமணமாச்சு. அந்த வீட்டோட எஜமானி கீர்த்தனாவோட அத்தை சாந்தி. பேர்ல மட்டும்தான் சாந்தம் இருக்கும், அவங்களோட குணத்துல கொஞ்சம் கூட இருக்காது. கீர்த்தனா கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வேலையும் செஞ்சதில்ல. வாயும் அவளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு நாள் ராமு காலையில எழுந்திருச்சு அவன் வேலை விஷயமா வெளியே போயிட்டான். கீர்த்தனா தூங்கிக்கிட்டே இருந்தா. அத உடனே சாந்தி பார்த்து அவகிட்ட, என்னம்மா மணி என்ன ஆகுது? இது என்ன உங்க அம்மா வீடு நினைச்சியா இஷ்டத்துக்குன்னு தூங்குறதுக்கு? ஒழுங்கா எந்திரிச்சு தொடப்பக்கட்டையை எடுத்து வீட்டை பெருக்கு அப்படின்னு சத்தம் போட்டுட்டு போயிட்டாங்க. கீர்த்தனா எழுந்திருச்சு, அப்பா கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா அந்த வீட்ல படுக்க முடியல, இப்படி கத்துது, இதுக்கு பேரு சாந்தி. எழுந்திருச்சு வீடு முழுக்க பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ சாந்தி அங்க வந்து, 1 மணி நேரமா குனிஞ்சு பெருக்கிறா, சீக்கிரம் பெருக்கு. இந்த தொடப்பம் பாருங்க எவ்ளோ பழசு, எவ்ளோ நேரம் பெருக்கினாலும் குப்பை போகவே மாட்டேங்குது. அப்படின்னா பணத்தை கொண்டு போய் புது தொடப்பக்கட்டைய வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கீர்த்தனா பணத்தை எடுத்துக்கிட்டு தொடப்பம் வாங்குறதுக்காக போனா. அங்க இருந்த தொடப்பங்கள்ல நடுவுல இருந்த ஒரு தொடப்பம் நல்லா கம்பீரமா இருந்ததுனால அத வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சா. அது ஒரு மாய தொடப்பம். அடடா, இந்த தொடப்பம் ரொம்ப நல்லா இருக்கே, நல்லா பெருசா இருக்கு, இதையே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். மறுநாள் யாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தொடப்பம் வீட்டை சுத்தமா பெருக்கி இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு சாந்தி தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு வந்து இடம் பூரா சுத்தமா இருந்தத பார்த்து, அடேங்கப்பா, என் மருமக காலையிலே எழுந்திருச்சு வீட்டை சுத்தமா பெருக்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்துல கீர்த்தனா
தூங்கி எழுந்திருச்சு வந்து பார்த்ததும் வீடு முழுக்க சுத்தமா இருந்தது. நான் ரொம்ப லேசின்னு தெரிஞ்சு எங்க அத்தை வீட்டை சுத்தமா பெருக்கி வச்சிருக்காங்க. என்ன நினைச்சாங்களோ என்னவோ. அந்த நேரத்துல அங்க சாந்தி வந்து அவளை பார்த்து சிரிச்சுட்டு போனாங்க. அடடா, என்ன ஆச்சு இவங்களுக்கு? வீட்டை சுத்தம் பண்ணது இல்லாம என்ன பார்த்து சிரிக்க வேற செய்றாங்க. என்ன பார்த்து இவள கேக்குறது வேஸ்ட்னு நினைச்சிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா கீர்த்தனா. மறுநாள் விரியறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு பார்த்தா அப்பவே பெருக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, இன்னைக்கும் அத்தையே பெருக்குறாங்க போல இருக்கே அப்படின்னு வெளியில போய் பார்த்து ஷாக் ஆயிட்டா. தொடப்பம் யாரோட உதவியும் இல்லாம தானா யாரும் பிடிக்காமலேயே ஃபுல்லா பெருக்கிட்டு இருந்தது. அது கனவா இல்ல நிஜமானு கூட அவளுக்கு புரியல. அந்த தொடப்பத்துக்கு 2 கண்ணும் வாயும் கூட வந்தது. அத பார்த்து கண்டும் காணாத மாதிரி ரூம்குள்ள போயிட்டா. அப்படின்னா நேத்து நான் தான் பெருக்குன்னு நினைச்சு அத்தை சிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த தொடப்பத்தோட வேலை போல இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரும் இல்லாத நேரத்துல அந்த தொடப்பத்தை போய் பார்த்தா. அது அதோட இடத்துல சாதாரணமா இருந்தது. அத அவளோட ரூமுக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு, ஓய், நீ ஒரு மாய தொடப்போன்னு எனக்கு தெரியும். என் கண்ணால நான் பார்த்தேன். எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? அந்த தொடப்பம் மௌனமா இருந்தது. ஒரு சலனம் கூட இல்லாம இருந்துச்சு. இப்படி எல்லாம் செஞ்சா வாய திறக்க மாட்டேன். இரு, செய்யறத செய்யறேன், அப்ப வாய திறப்ப அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த தொடப்பம் பயந்து போய் தன்னோட கண்ணையும் வாயையும் வரவழைச்சது. எதுவும் பண்ணிடாதீங்க, நான் ஒரு மாய தொடப்போம். என்ன ஒரு மந்திரவாதி தான் இப்படி எல்லாம் பண்ணாரு. என்னோட திறமைய அவரு எப்பவோ அங்கீகரிச்சதே கிடையாது. அதனாலதான் அங்க இருந்து தப்பிச்சு உன் வீட்டுக்கு வந்து அடைஞ்சேன். அத கேட்ட கீர்த்தனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடடா, உன்னால எனக்கு லாபம்தான். நேத்து எனக்கு நல்ல உதவி செஞ்ச. இனிமே என் வாழ்க்கை ஜாலிதான். உன்னால 2 நாளா என்னோட அத்தை என்ன கொஞ்சம் கூட திட்டவே இல்ல. இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு என்ன வேணுமோ அத நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னதும் மாய தொடப்பம், அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு விஷயம், நான் மாய தொடப்போன்னு யார்கிட்டயும் சொல்லாத. சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அன்னையில இருந்து கீர்த்தனாவும் அந்த தொடப்பமும் ஒருத்தருக்கு நல்ல உதவி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. தேங்காய் திட்டு அப்படிங்கிற ஒரு ஊர்ல மகேஷ் அப்படிங்கிறவன் வீடு வீடா போய் டிஃபன் வித்துக்கிட்டு இருந்தான். அவன் இருக்கிறத வச்சு முதலீடு பண்ணிக்கிட்டு வித்தது போக ஒரு 100 ரூபாவது டெய்லி லாபம் வரா மாதிரி பண்ணான். அப்படி கிடைச்ச பணத்தை வச்சு அவன் சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஒரு ஆளு மகேஷ் கிட்ட வந்து சொன்னாரு, ஏண்டா மகேஷ், நீ தான் நல்லா சம்பாதிக்கிற இல்லையா? ஒரு கல்யாணத்தை தான் பண்ணிக்கோயா. நல்ல பொண்ணா நான் பார்க்கவா? பொண்டாட்டி வந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமான பொறுப்புகள் வரும், வேலையும் அதிகமா செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னதும் அவரு எப்படியோ பேசி மகேஷ ஒத்துக்க வச்சு அஸ்வினிங்கிற பொண்ணோட கல்யாணம் பண்ணாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் மகேஷ் இன்னும் அதிகமா கஷ்டப்பட்டுக்கிட்டு பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தான். ஒரு நாள் காலையிலேயே டிஃபன் விக்கிறதுக்காக போனான். போற வழியில ஒரு மரத்துக்கு கீழே 2 பேய்கள் மூச்சு பேச்சு இல்லாம இருந்தது. அத பார்த்த மகேஷ் இறங்கி அது கிட்ட வந்தான். பாவம், சாப்பிடாம இந்த பேய்கள் சோர்வா மயங்கிருச்சு அப்படின்னு சொல்லி அதுங்களுக்கு அவன் கிட்ட இருந்த சாப்பாட்டுல ஆளுக்கு ஒரு பிளேட் கொடுத்தான். அத சாப்பிட்டு ரிச் பேய் அவன் கிட்ட, இங்க பாரு, நீ எனக்கு கொடுத்த டிஃபன் எனக்கு போதல, இன்னொரு பிளேட் தரியா? ஆமா ஆமா, எனக்கு கூட இன்னொரு பிளேட் தேவை அப்படின்னு அந்த பேயும் சொல்ல, அதுங்க பசி ஆறுற வரைக்கும் மகேஷ் திரும்ப திரும்ப டிஃபன் கொடுத்துக்கிட்டே இருந்தான். இப்படி அதுங்க சாப்பிட்டதுல இவன் விற்க வச்சிருந்த டிஃபன்ல பாதி டிஃபன் காலி ஆயிடுச்சு. அத அவன் கவனிச்சாலும் சரி, போனா போட்டோம், செய்யறது புண்ணிய காரியம் தான்னு சொல்லி மிச்சம் இருந்த டிஃபனை கொண்டு போய் அதை வித்து கிடைச்ச பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போனான். அது சரியா அன்னைக்கு மட்டும்தான் வந்தது. அதனால மனைவி அவன் கிட்ட சண்டை போட்டா. மறுநாள் காலையில மகேஷ் மறுபடியும் டிஃபன் எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்காக போகும்போது அந்த பேய்களை பார்த்து மறுபடியும் டிஃபன் கொடுத்தான். அப்ப அந்த ஏழை பேய் சொல்லுச்சு, இங்க பாரியா, என்கிட்ட இவ்ளோ பணம் தான் இருக்கு, இதை எடுத்துக்கோ. உன்னோட நஷ்டம் கொஞ்சமாவது ஈடாகுதான்னு பாப்போம். நேத்து நான் உன் பின்னாடியே உன் வீடு வரைக்கும் வந்தேன். உன்னோட மனைவி உன்கிட்ட சண்டை போடுறதையும் நான் பார்த்தேன். அதனால இன்னைக்கு எனக்கு சும்மா டிஃபன் வேண்டாம். அது மட்டும் இல்ல, எங்க கிட்ட பணம் இருந்தாலும் உன்ன மாதிரி எங்க பசியாத்த யாருமே இல்ல அப்படின்னு மனிதாபிமானத்தோட பணம் கொடுத்துச்சு. அப்போ அங்க இருந்த பணக்கார பேயி சொல்லுச்சு, என்னடி, நீ கொடுக்கற சில்லற காசு அவனுக்கு சரியா போகுமா?
இப்ப பாரு, நான் அவனுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு கட்டு பணத்தை அவன்கிட்ட கொடுத்தது. அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா மகேஷ். அவனோட மனைவி அவ்ளோ பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான். இந்த மாதிரி தினந்தோறும் டிஃபன் விக்கும்போது ரிச் பேய் அவனுக்கு கட்டுக்கட்டா பணம் கொடுக்கறது, மகேஷ் அந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு போறது, அவனோட மனைவி அந்த பணம் எங்க இருந்து தான் வருதுன்னு கேக்கு கூட இல்லாம அதை செலவழிக்க பழகிட்டா. இப்படி கொஞ்ச நாள்லயே பணக்கார பேயோட பணம் எல்லாம் போயிடுச்சு. அதால இப்போ பணம் கொடுக்க முடியல. மகேஷ் வெறும் கையோட வீட்டுக்கு வந்தான். அப்ப அவனோட மனைவி அவன்கிட்ட, என்னங்க இது வெறும் கையோட வீட்டுக்கு வரீங்க? நீங்க பணத்தோட வருவீங்கன்னு நகை செய்யறதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கனே, இப்ப அந்த பணத்துக்கு நான் எங்க போறது? இருக்கும்போது கொடுத்தேன்ல, இப்ப இல்ல, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படு அப்படின்னு மகேஷ் சொன்னதுனால மனைவிக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க 2 பேருக்கு நடுவுல வாக்குவாதம் வந்தது. கொஞ்ச நேரத்துல அது சண்டையா மாறுச்சு. மகேஷோட மனைவி கோச்சுக்கிட்டு போயிட்டா. அதே சோகத்தோட மகேஷ் தன்னோட கவலைய அந்த 2 பேய்கள் கிட்டயும் சொன்னான். அப்ப பணக்கார பேய் சொல்லுச்சு, எதுக்காக மகேஷ் இவ்ளோ கவலைப்படுற? அவளுக்கு அவ்ளோ திமிரு இருந்தா போட்டும் விடு. கொஞ்ச நாளைக்கு தான் என்கிட்ட பணம் இல்லாம இருக்கும். என் சக்தி வச்சு திரும்பவும் பணம் கிடைக்கும். அந்த நேரத்துல உனக்கு நிறைய பணம் தரேன். அதனால அவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆணவத்தோட அங்க இருந்து போச்சு அந்த பேய். ஆனா மகேஷுக்கு அந்த அறிவுரை பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு அவனோட மனைவிய அவ்ளோ பிடிக்கும். அப்ப அங்க இருந்த பணம் இல்லாத பேய் சொல்லுச்சு, இங்க பாரு மகேஷ், கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வர்றது சகஜம்தான். அப்படி இருக்கும்போது நீ வந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு உன் மனைவி கிட்ட சொல்லாம இருந்தது பெரிய தப்பு. அதனாலதான் அவளுக்கு பணத்தோட அருமை தெரியாம போயிடுச்சு. அந்த பணத்தை கொடுக்காததுனாலதான் அவ உன்னை விட்டுட்டு போயிட்டா. இப்போ அவளுக்கு காதலோட அருமை, உன்னோட அருமைய புரிய வை. இந்த சம்பாத்தியம் எங்க இருந்து வந்ததுன்னு அவகிட்ட சொல்லு. அவ மறுபடியும் உன்னை தேடி வருவா. பெரியறத பத்தி பேசாம உட்கார்ந்து பேசி ஒத்துமையா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஏழை பேய் சொன்னதுல மகேஷ் போய் மனைவி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அவ சமாதானப்பட்டு மறுபடியும் குடும்பம் நடத்த வந்தா. அப்போ அந்த பணக்கார பேய்க்கும் புத்தி வந்துச்சு. பணம் இருக்கிற திமிர்ல ஏதேதோ நான் பேசிட்டேன். அப்போ உறவுகளை தவிர பணம் தான் கண்ணுல தெரிஞ்சது. ஆனா ஏழைகள் பணத்தை விட அதிகமா உறவுகளை தான் நேசிக்கிறாங்க. பணத்தை விட அவங்கள தான் அதிகமா சம்பாரிச்சு கையில வச்சுக்கிறாங்க. உன் மூலமா ஒரு குடும்பம் நிலைச்சு இருக்கு. என்னோட பணம் இருக்க திமிரால ஒரு குடும்பம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து அந்த பணக்கார பேய்க்கு பணம் கொடுக்கற சக்தி வந்தா கூட மகேஷ் அந்த பணத்தை வாங்கிக்காம கிடைச்சத வச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தான். இந்த விதமா ஒரு பணக்கார பேயோட மகேஷ் கூட ஏழையா இருந்தாலும் உறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு. மதுரவாயிலுங்கிற கிராமத்துல சர்பஞ்ச் தாமோதரன் ஊர்க்காரங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்டேஜை ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் வர வைக்கிறாரு. மேஜையில சர்பஞ்ச் தாமோதரன் உட்காந்து, என் அன்புள்ள மக்களே, தண்ணி பிரச்சனைய தீர்த்து வச்சிருக்கேன். பெரிய ஆபீசர் கிட்ட பேசி பள்ளிக்கூடத்தை கட்ட வச்சிருக்கேன். வீடுகளே இல்லாதவங்களுக்கு வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கேன். இதை தவிர வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஐயா, நம்ம ஊர்ல ஆர்எம்பி டாக்டர் சங்கர் இருக்கார்ல, அவரோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு அவர்கிட்ட போனா நிறைய மருந்து எழுதி கொடுக்கறாரு, நிறைய பணம் வாங்குறாரு. ஐயா, பணம் போனா போயிட்டு போதுங்க, வந்த நோய் போதான்னு பார்த்தா 2 நாளைக்கு குறையுது, மறுபடியும் வந்துருது. இன்னும் அப்படியே இருக்குதுன்னு போனா சத்து இல்ல, ரத்தம் கம்மியா இருக்கு, ட்ரிப் சேர்த்தணும்னு சொல்றாரு. இல்லன்னா ரொம்ப ஆபத்துன்னு பயமுறுத்துறாருங்கய்யா. வற்புறுத்தி ட்ரிப் சேர்த்தி பணத்தை எல்லாம் புடுங்கிக்கிறாருயா. இதெல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்டயும் பணம் வாங்குறாரு. ஆனா நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம ஊருக்கு இருக்கிற ஒரே ஒரு டாக்டர் அந்த சங்கர் டாக்டர் மட்டும்தான். அதனால அவரை பத்தி குறை சொல்லாம வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சர்பஞ்ச் அங்க இருந்து போயிடுறாரு. கொஞ்ச நாள் அப்படியே ஓடுது. அந்த ஊருக்கு டீச்சரா அரவிந்த் அவரோட மனைவி அஞ்சலியை கூட்டிட்டு வராரு. அஞ்சலி ஒரு டாக்டர். தாமோதரன் கிட்ட பேசி அவங்க ஒரு கிளினிக் வைக்கிறாங்க. ஊர்க்காரங்க கிட்ட அன்பா பழகிக்கிட்டு கம்மி விலையில மருந்து கொடுத்துக்கிட்டு கம்மியா ஃபீஸ் வாங்கிட்டு வராங்க. அதனால ஊர்க்காரங்க யாரும் சங்கர் கிட்ட போகாம நேரா அஞ்சலி கிட்ட வந்து பாக்குறாங்க. சங்கருக்கு சம்பாதனை இல்லாம போயிடுது. அதனால சங்கர் அரவிந்த் அஞ்சலி கிட்ட பேசலான்னு நினைச்சு வராரு. இங்க பாருங்க, நீங்க ஒரு டீச்சர், அடிக்கடி ஊர் மாறிட்டு இருப்பீங்க. நீங்க டாக்டரா இருக்கலாம். நீங்க இந்த ஊர்ல கிளினிக் வைக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன்.
ஆனா உங்களை தேடி வரவங்க கிட்ட உங்க மருந்து வேலை செய்யாதுன்னு என்கிட்ட அனுப்பி வைங்க. நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்கறேன். டாக்டர் தொழிலுங்கிறது கடவுளுக்கு சமானம். அது இயற்கையானது. நம்ம 4 பேரோட சேர்ந்து தான் வாழணும். 4 பேர்ல ஒருத்தரா இருக்க கூடாது. நீங்க சொல்றதுக்கெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. நீங்க இங்க இருந்து போலாம். அஞ்சலி அப்படி சொன்னதும் சங்கர் கோவமா பேசி, நான் சொல்றத கேட்கலன்னா உங்களை கொன்னு போட்டுருவேன்னு மிரட்டுறான். உடனே அஞ்சலி போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. எஸ்ஐ ரவீந்தர் அவங்கள பார்க்க வர்றாரு. அஞ்சலி சங்கரை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. சங்கர் ஜெயிலுக்கு போறான். அப்படியே கொஞ்ச நாட்கள் ஓடுது. கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயில இருந்து சங்கர் வெளியில வரான். அஞ்சலியை எப்படியாவது பழி வாங்கணும்னு அவன் முடிவு பண்றான். அதுக்கான சரியான நேரத்துக்காக சங்கர் காத்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அரவிந்த் சிட்டிக்கு போன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி சங்கர் மனைவி சுஷீலா அஞ்சலிக்கு ஃபோன் பண்றா. ஹலோ, சங்கர் வைஃபா? ஐயோ அப்படியா, நான் வந்துடுறேன் இருங்க. போனை உடனே வச்சுட்டு அஞ்சலி பதட்டமா சங்கர் வீட்டுக்கு போறாங்க. சங்கர் பின்னாடி இருந்து வந்து அஞ்சலி தலை மேல கம்பால அடிக்கிறான். தான் வீட்டுக்கு பின்னாடி ஒரு குழிய தோண்டி அஞ்சலியை அதுல புதைச்சு வச்சிடறான். தன்னோட மனைவி சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டான்னு நினைச்சு அரவிந்த் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அரவிந்த் கிட்ட அஞ்சலி பேயா மாதிரி வரா. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. நீங்க கோவப்படாதீங்க, நான் கண்டிப்பா அவங்கள பழி வாங்கியே தீர்வேன், சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பேய் அங்கிருந்து மறைஞ்சிருது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன பணம் எல்லாம் திரும்ப கிடைக்கிற சந்தோஷத்துல சங்கர் சுஷீலா 2 பேரும் சேர்ந்து கார்ல வெளியில போயிட்டு ராத்திரி நேரத்துல திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டு அந்த கார் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. பின்னாடி அஞ்சலி பேய் உட்கார்ந்து இருக்குது. அவ்வளவுதான், 2 பேரும் பயந்து போறாங்க. கார் ஷேக் ஆகி முன்னாடி போய் ஒரு மரத்துல மோதுது. சின்ன சின்ன காயங்களோட 2 பேரும் கார்ல இருந்து வெளியில வராங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸோட அவங்க முன்னாடி அஞ்சலி பேய் வந்து நிக்குது. அவங்களுக்கு அடிபட்ட காயத்துக்கு வைத்தியம் பாக்குறாங்க. வேண்டாம், எங்களை கொல்லாது. பயப்படாதீங்க, நான் உங்களை கொல்ல மாட்டேன். ஏன்னா நீயும் ஒரு டாக்டர், நானும் ஒரு டாக்டர் தான். நம்மளுக்குள்ளேயே இப்படி கொண்டுகிட்டே போனா அதுக்கப்புறம் யார் காப்பாத்துவாங்க? இனிமேலாவது கம்மி விலையில ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாத்தி அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. சொன்னது புரிஞ்சுதா? அப்படின்னு அஞ்சலி பேய் சொல்லிட்டு தன்னோட ஆத்மா சாந்தி அடைஞ்சதும் டாக்டர் பேய் அங்கிருந்து மாயமா மறைஞ்சிருது. அது ஒரு கிராமம். அங்க பிரதீப் அப்படிங்கிற ஒருத்தர் சமோசா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அப்போ ஒரு நாள் அவரோட வியாபாரம் சரியா போகாததுனால நிறைய சமோசா மீந்து போச்சு. அத என்ன பண்றதுன்னு தெரியாம, அட, இன்னைக்கு என்னாச்சு? சமோசா எதுவும் விற்கவே இல்லையே. இன்னைக்கு மொத்தம் நஷ்டமாயிடுச்சு. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படியே ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல யார் வரப்போறா? எல்லாம் வேஸ்டா போயிடும் அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம கவலையோட அந்த சமோசாவை ரோட்ல வீசிட்டு போயிட்டான். மறுநாள் அவன் வியாபாரம் பண்ற தன்னோட இடத்துக்கு வந்தான். அங்க ராத்திரி வீசின சமோசாக்கள் எதையும் காணுமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஏதாவது நாய் வந்து சாப்பிட்டுருக்கும்னு நினைச்சான். அன்னைக்கு அவனோட வியாபாரம் நல்லா போச்சு. நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. நிறைய பணமும் கிடைச்சது. அந்த பணத்தை எல்லாம் அவ எண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பேய் அந்த இடத்துக்கு வந்து, சமோசா இருக்கா இல்ல தீந்து போச்சா அப்படின்னு கேட்டுச்சு. அத பார்த்ததும் பிரதீப் பயந்து போய், ஐயோ பேய், என்ன நீ இந்த வேஷத்துல ரோட்ல தெரியற? என்ன பார்த்து மத்தவங்க தான் பயப்படணும், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அந்த பேய் பேசுச்சு. நேத்து ராத்திரி இங்க நிறைய சமோசா இருந்தது, எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்டேன். இன்னைக்கு எங்க காணா? ஓஹோ, அப்ப நேத்து ராத்திரி சமோசாவை சாப்பிட்டது நீதானா? ஆமா, நான் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். இப்ப கூட எனக்கு சமோசா வேணும், மரியாதையா சமோசா கொடு, இல்ல உயிர் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுச்சு. இப்ப எல்லாம் தீந்து போச்சு. நீ நாளைக்கு வா, உனக்காக ஸ்பெஷலா சமோசா செய்யறேன். முடியாது முடியாது, எனக்கு இன்னைக்கே வேணும் அப்படின்னு அவன் கையை இறுக்கமா பிடிச்சுக்குச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாத அவன், வேணா என்னை விட்டுடு, வேணும்னா என் வீட்டுக்கு வா, உனக்கு நான் அங்க சமோசா செஞ்சு தரேன். இங்க சமோசா பண்றதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. அதுக்கு அந்த பேயி சரி வா போலாம் அப்படின்னு அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்துச்சு. அவன் சமோசாவை தயார் பண்ணி அது முன்னாடி கொண்டு வந்து வச்சான். அந்த பேயி அத கடகடான்னு சாப்பிட்டுட்டு மாயமா மறைஞ்சிருச்சு. அப்படியே பல நாட்கள் போச்சு. ஒரு நாள் அந்த பேய் அவன் வீட்டுக்கு போச்சு. அவன் பயத்தோட உட்கார்ந்திருந்தான். சமோசா எங்க இருக்க?
இப்படி நீ தினமும் என் வீட்டுக்கு வந்து சமோசா சாப்பிட்டேனா நான் எங்க செலவு பண்ணுவேன்? வீட்ல இருந்த எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சு. வியாபாரம் பண்ண கூட என்கிட்ட எதுவும் இல்ல. இதனால எனக்கு பெரும் நஷ்டம் வந்துருச்சு. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடு. அப்போ அந்த பேயி, இதுக்கு போய் நீ இவ்ளோ கவலைப்படுறியா? இரு, இந்த காசு அப்படின்னு காசை கொடுத்துச்சு. அத பார்த்த அவன் ஆச்சரியப்பட்டு, அம்மா, இவ்ளோ பணமா? உனக்கு மந்திரம்லாம் தெரியுமா? ஆமா தெரியும், இனிமே நீ கவலைப்படாத, இனிமேலும் உனக்கு நான் தருவேன். எனக்கு இதே மாதிரி தினமும் சமோசா செஞ்சு கொடுத்தேனா தினமும் பணம் தருவேன். நீ கூட சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு அவனும் சரின்னு சொன்னான். இப்படி தினமும் அந்த பேய் வந்து சமோசா சாப்பிட்டு அவனுக்கு பணம் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தது. இப்படி அந்த பேய் பிரதீப்புக்கு கொடுத்த பணத்தை வச்சு ஒரு ஊர்ல குமாரி அப்படிங்கிற பொண்ணு ரோட்ல இருக்கிற குப்பையெல்லாம் பெருக்கிட்டு இருந்தா. பாவம், அவ தனியா இருக்கா. ரோட்ல இருக்கிற குப்பைகள் எல்லாம் பெருக்கி அதுல கிடைக்கிற சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா. ஒரு நாள் அவ ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப பசி எடுத்து அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டு இருந்தா. பக்கத்துல உள்ள குப்பை தொட்டில ஏதோ சாப்பாடு இருக்க மாதிரி இருந்தது. பாவம், பசியில இருந்த அவ அதுல இருந்து நாத்து அடிக்குதுன்னு கூட தெரியாம அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டா. அது கெட்டு போன சாப்பாடா இருந்ததால அதை சாப்பிட்டதுனால விஷமா மாறி திடீர்னு அவ கீழே விழுந்து இறந்து போயிட்டா. ஊர் மக்கள் எல்லாரும் அவளை கண்டும் காணாம போய்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா அவ உயிருக்கு போராடி கடைசியில உயிரையே விட்டுட்டா. ராத்திரி சமயம் ஆச்சு. அவ ஒரு பேயா மாறி அழுதுகிட்டே, நீங்களாம் மனுஷங்களா? நான் சாப்பாடு கேட்டா சாப்பாடு கொடுக்கல, வேலை கேட்டா வேலையும் கொடுக்கல, அப்புறம் எப்படி நான் வாழறது? நான் வாழ்ந்தது போதும்னு அந்த கடவுள் நினைச்சதுனாலதான் என் உயிரையே எடுத்துட்டாரு. நான் உயிரோட இருக்கும்போது எவ்ளோ கஷ்டப்பட்டேன். யாரும் எனக்கு உதவியே செய்யல. உங்க யாருக்கும் உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியாது. அது எப்படி இருக்கும்னு உங்க எல்லாருக்கும் காட்டுறேன் அப்படின்னு ராத்திரி சமயத்துல ஒருத்தவங்க வீட்டை தட்டினா. அவங்க கதவை திறந்து வந்ததும் அப்படின்னு அவங்க கழுத்தை பிடிச்சு, சாவு, சாவுடா, சாவு அப்படின்னு அவன் கழுத்தை பிடிச்சு ரொம்ப நேரம் அழுத்திக்கிட்டு இருந்தது. அத பார்த்து அவன் பயந்து போய், விட்டுடு, என்ன விட்டுடு அப்படின்னு சத்தம் போட்டான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த பேய் அங்க இருந்து மாயமா மறைஞ்சிருச்சு. அந்த ஆள் கூட பயந்து போய் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான். அன்னையில இருந்து அந்த பேய் யார் வீட்டையாச்சும் தட்டி அங்க போய் வெளியில வர்றவங்கள பயம்புறுத்திக்கிட்டே இருந்துச்சு. 4 நாளுக்கு இந்த பிரச்சனை அதிகமானதால அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடி, ஆமா, யார் அந்த பேய்? எதுக்காக இந்த ஊரை இவ்ளோ துன்பப்படுத்துறா? அந்த பேய்க்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் பேய்க்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்தபடியே அந்த பேய் அங்க வந்துச்சு. அத பார்த்து அவங்க, ஆமா, நீ யாரு? எங்களை ஏன் இவ்ளோ துன்பப்படுத்துற? அதுக்கு அந்த பேயி சத்தமா அழுது, நான் யாரா? 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ரோட்ல உயிருக்கு போராடும் போது கண்டும் காணாம எல்லாரும் போய்கிட்டு இருந்தீங்க. அந்த பொண்ணுதான் நான். உங்கள யாராவது ஒருத்தவங்க எனக்கு உதவி செஞ்சிருந்தா என் உயிர் போயிருக்காது. என்ன மாதிரி ஆளுங்க மேல நீங்க இறக்கப்படவே மாட்டீங்க. பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. அதை விட்டுட்டு மனிதாபிமானம் இல்லாம இப்படி நடந்துக்காதீங்க. ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் அப்படி பண்ண. உங்களை நான் ரொம்ப துன்புறுத்தி இருந்தேன்னா மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு மனுஷங்களை மனுஷங்களா பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மாயமாயிட்டான். அத கேட்ட எல்லாரும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க.